ஹாய் ஆல், வெல்கம் டு குக்கிங் ஐடியாஸ். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, அரைச்சி வச்ச ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். கொஞ்சமாக புளி ஊற வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சமாக துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகு, சீரகம் எடுத்து ஒரு ஜாரில் அரைச்சி வச்சுக்கலாம். இது கூடவே பூண்டு, காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் அரைச்சி வச்சுக்கலாம். அரைச்சிட்டு இது கூடவே ஒரு தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ புளியை கரைச்சி வச்சுக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 மிளகா சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பேன் வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு பொரிஞ்சதும் நம்ம கரைச்சி வச்சுருந்த ரசத்தை ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்ததையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ரசம் கொதிக்க விட்டுறலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான அரைச்சி வச்ச ரசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.